Good morning students. Previous class நம்ம என்ன பார்த்தோம் அப்படினா algorithm பார்த்தோம். சரிங்களா? algorithm சொல்லிருக்கேன், sequence of instructions சொல்லிருக்கேன். இப்போ building blocks of algorithm, data, variables, control flow functions. சரியா? இந்த data variables இப்போ பார்க்க போறது ரொம்ப ஒரு கஷ்டமா இருக்கும். டேட்டானா என்னன்னு ஏதோ சொல்றாங்க, டேட்டா சொல்றாங்க, வேரியபிள் சொல்றாங்க, கண்ட்ரோல் சொல்றாங்க. பட் C++ படிக்கும்போது உங்களுக்கு எல்லாமே நல்ல டெப்தா புரியும். சரியா? data, variables, control flow functions. இப்போ பாக்கும்போது டேட்டானா உங்களுக்கு என்னன்னு தெரியாது. சரியா? வேரியபிள்னா என்னன்னு தெரியாது. நான் சும்மா அதை என்ன புக்ல என்ன இருக்கோ அதை மட்டும் தான் சொல்லுவேன். பட் நீ வந்து எங்க டெப்தா படிப்பனா C++ படிப்போம் இல்லையா, ப்ரோக்ராமிங் படிப்போம் இல்லையா, அப்படி டேட்டாவும் நல்லா கிளியர் ஆகும், வேரியபிள்னா நல்லா கிளியர் ஆகும், கண்ட்ரோல் ஃப்ளோ ஃபங்க்ஷன்ஸ் தான் கிளியர் ஆகும். சரியா? சோ இப்போ நான் அந்த கண்டென்ட் மட்டும் என்னன்னு சொல்றேன். டேட்டானா என்ன, வேரியபிள்னா என்ன. சரியாமா? அல்காரிதம் வேணும் அப்படின்னா அந்த 4 இம்பார்ட்டன்ஸ் இருக்காங்க. சரிங்களா? Data. Algorithm take input data, process the data and produce the output data. Computers provide instructions to perform operations on data. For example, there are instructions for doing arithmetic operations on numbers such as add, subtract, multiply and divide. There are different kinds of data such as numbers and text. Okay, இந்த data சொல்றாங்க. data ஒண்ணு கிடையாதுமா. இப்போ வந்துட்டு இப்போ ஆப்பிள் தான் இன்புட் சொன்னேன்னா அந்த ஆப்பிள் தான் டேட்டா. சரி, ஆப்பிள் தான் டேட்டா. அந்த ஆப்பிளுக்கு ஒரு டேட்டா இருக்கிறதுனால நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஜூஸ்ங்கிற அவுட்புட்டை நான் கொடுக்குறேன். சரியா? ஆப்பிளுக்கு ஒரு டேட்டா இருக்கிறதுனால என்ன பண்ண போறேன், ஜூஸ் அப்படிங்கிற ஒரு அவுட்புட்டை கொடுக்குறேன். நீ ஃபர்ஸ்ட் வீடியோ நான் போட்டிருப்பேன், டேட்டாங்கிறது ராங் ஃபைல்ஸ். ஓகேவா? இப்போ ஒவ்வொன்றா என்ன பண்ணுறேன், கலெக்ட் பண்ணுறேன், உன் நேமை கலெக்ட் பண்ணுறேன், உன்னோட ஏஜை கலெக்ட் பண்ணுறேன். சரியா? நீ என்ன கிளாஸ் படிக்கிறத கலெக்ட் பண்ணுறேன், உங்கள் அப்பா பேர் என்ன, அம்மா பேர் என்ன அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா என்ன பண்ணுறேன், கலெக்ட் பண்ணுறேன். இதுதான் பார்த்தோன்னா டேட்டா. இது எந்த ஒரு மீனிங்குமே இருக்காது. இந்த டேட்டா வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபார்ம் பண்ணுவோம். அப்போ உனக்கு வந்து மீனிங்ஃபுல் ஒரு சென்டென்ஸ் கிடைக்கும். அதுதான் பார்த்தோன்னா இன்ஃபர்மேஷன். ஓகேவா? இப்போ ஹர்னி இஸ் வந்து சொல்லுவோம், ஹர்னி இஸ் 17 years old. ஹர்னிங்கிற ஒரு நேம், அவளோட 17 அப்படிங்கிற ஒரு ஏஜ் ஒரு டேட்டா. சரியா? ஒரு டேட்டா நான் தனியாக கலெக்ட் பண்ணி ஹர்னி இஸ் 17 years oldனு சொல்லிட்டு ஒரு மீனிங்ஃபுல் சென்டென்ஸ் கொடுக்குறேன். இதுதான் பார்த்தோன்னா இன்ஃபர்மேஷன். டேட்டாங்கிறது இதுதான். சரியா? அப்படிங்கிற ஒரு டேட்டாவை நான் என்ன பண்ண போறேன்னா ப்ராசஸ் பண்ணுறேன். அதுதான் என்ன கிடைக்குது, ஜூஸுங்கிற அவுட்புட் கிடைக்குது. அப்போ டேட்டா எனக்கு தெரியுதா? சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா வேரியபிள்ஸ். சரியா? வேரியபிள்ஸ் ஆர் நேம்டு பாக்ஸஸ் ஃபார் ஸ்டோரிங் டேட்டா. வேரியபிள்ஸ் ஒன்றும் கிடையாது. இப்போ நமக்கு வீடெல்லாம் திங்ஸ் வாங்கிட்டு வருவாங்க. சரியா? அது ஸ்நாக்ஸ் ஐட்டமாக இருக்கணும், இல்லை வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுற கிச்சனுக்கு யூஸ் பண்ணுற மசாலா ஐட்டமாக இருக்கணும். அதை வாங்கிட்டு என்ன பண்ணுவாங்க, அப்படியே வாங்கிட்டு கிச்சனில் வச்சுருவாங்க. ஒரு என்ன பண்ணுவாங்க, ஒரு பாக்ஸை ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க இல்லையா, அந்த பாக்ஸை ஸ்டோர் பண்ணி வச்சதுக்கப்புறம் தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, அதுலேருந்து எடுத்து யூஸ் பண்ணிப்பாங்க. இல்லை இன்னைக்கு அம்மா வாங்கிட்டு வராங்க, 1 கிலோ வாங்கிட்டு வராங்க மசாலா பொடி, அந்த 1 கிலோ மசாலா பொடி ஒரே நாளில் திட்டுறாங்க கிடையாது. அது வந்து 1 மந்த்தாக வச்சுப்பாங்க இல்லையா. ஒரு பொருள் வாங்கிட்டு வரோம் அப்படின்னா நம்ம வச்சு யூஸ் பண்ணதான் ஒரு பொருள் வாங்கிட்டு வரும், உடனே எடுத்து நம்ம கவிழ்த்திர மாட்டோம். வச்சு அப்போ அந்த பொருளை நம்ம என்ன பண்ணுவோம், பாக்ஸில் போட்டு வைப்போம். அந்த பாக்ஸ் தான் என்ன சொல்கிறோம்னா வேரியபிள்ஸ். அந்த பாக்ஸை நமக்கு என்ன சொல்கிறோம், வேரியபிள்ஸ். வேரியபிள்ஸ் நம்ம C++ டெப்த்தாக பார்ப்போம். சரியா? வேரியபிள்ஸ் ஆர் நேம்டு பாக்ஸஸ் ஃபார் ஸ்டோரிங் டேட்டா. உனக்கு சொல்லணும்னா இப்போ பென்சில் பாக்ஸ் இருக்கா, இப்போ நம்ம இது இருக்கு ரூல் பென்சில் சொல்லுவோம் இல்லையா, அந்த பென்சில் பாக்ஸில் என்ன பார்த்தோன்னா ஒரு பாக்ஸில் வந்து பார்த்தோன்னா 10 இருக்கும், ஒரு பாக்ஸ் அதில் இருக்கும் 10 இருக்கும். சரியா? அப்போ அந்த பென்சிலை இதில் போட்டோம்னா பாக்ஸ் அப்படின்னு ஒரு வேரியபிள். ஓகேவா? அந்த பாக்ஸ் அங்கே என்ன வருது, வேரியபிள். அந்த வேரியபிளை நான் என்ன பண்ணுறேன்னா 10 வேல்யூஸை நான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். அந்த வேரியபிள் அந்த பாக்ஸ் அப்படிங்கிற ஒரு வேரியபிள்ஸ் தான் என்ன பண்ணிக்கிறேன், 10 வேல்யூஸ். அந்த ஒவ்வொரு பென்சில் பார்த்தோன்னா ஒவ்வொரு வேல்யூ. அப்போ 10 வேல்யூஸை நான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன் அந்த பாக்ஸ் அப்படிங்கிற ஒரு வேரியபிள். சரியா? When we do operations on data, we need to store the result in the variables. அப்போ நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். The data stored in a variable is also known as the value of the variable. அந்த பாக்ஸில் அந்த வேல்யூ இருக்கு. ஸோ அதை நம்ம என்ன சொல்றோம்னா வேல்யூ ஆஃப் த வேரியபிள். சரியா? அந்த பாக்ஸை நம்ம வேரியபிள் சொல்லிட்டோம். அந்த பாக்ஸில் என்ன இருக்கு, வேல்யூஸ் இருக்கா. இப்போ நம்ம என்ன சொல்லுவோம், வேல்யூ ஆஃப் த வேரியபிள். சரிங்களா? நெக்ஸ்ட் we can store the value in a variable or change the value of the variable. இப்போ அதில் வந்து 10 வாங்குற கடையில் வந்து 10 இருக்குது. அது என்ன பண்ணுவோம், ஒவ்வொன்றா ஒரு யூஸ் பண்ணுவியா. அப்போ 9 இருக்கும், 8 இருக்கும், 7 இருக்கும். வேல்யூஸ் மட்டும் சேஞ்ச் ஆகும். பட் வேரியபிள்ஸ் என்ன ஆகாது, சேஞ்ச் ஆகுது. பாக்ஸுங்கிற ஒரு வேரியபிள். சரியா? அந்த வேரியபிள் சேஞ்ச் ஆகாது. அதில் 10 வேல்யூ 10 பென்சில்ஸ் இருந்தது. நீ என்ன பண்ணுவ, டெய்லி ஒவ்வொன்றா எடுக்க
அதான் சொல்லியிருக்காங்க. We can store the value in a variable or change the value of variable using an assignment statement. Next, computational process in the real world we have state. As a process evolves, the state changes. அதான் சொல்லியிருக்காங்க. ஸ்டேட்னா என்னது? நிலைன்னு சொல்லுவாங்க. அது வந்து சேஞ்ச் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு டிராஃபிக் சிக்னல் வச்சுக்கோ, அது என்னென்ன கலர்ஸ் இருக்கும்? 3 கலர்ஸ் இருக்குல்ல, க்ரீன் இருக்கும், ஆம்பர் இருக்கும், ரெட் இருக்கும் இல்லையா? அப்போ அந்த சிக்னல் வந்துட்டு ஸ்டேட், அந்த ஸ்டேட் வந்து ரெட்டு வந்தால் ஒரு ஸ்டேட்டாக இருக்கும், ப்ளூ ரெட்டு க்ரீன் ஆம்பர் கலர் தான் இருக்கேன் ஒவ்வொரு, அதாவது ஒவ்வொரு இப்போ ரெட்டு போட்டால் என்ன பண்ணணும், க்ரீன் போட்டால் என்ன பண்ணணும், ஆம்பர் போட்டால் என்ன பண்ணணும் உனக்கு தெரியும். அப்போ அது என்ன ஆகிட்டே இருக்குது? ஒவ்வொரு ஸ்டேஜ்லையுமே அதோட ஸ்டேட் வந்து மாறிட்டே இருக்குது. நிலை ஸ்டேட்டுங்கிறது நிலை வந்து மாறிட்டே இருக்குது. A traffic signal may be in one of the 3 states. சரியா? கிரீன் இருக்கு, ஆம்பர் கலர் இருக்கு, அண்ட் ரெட் இருக்கு. The state is changed to allow a smooth flow traffic. இந்த ஸ்டேட் இருக்கிறதுனால தான் என்ன ஆகுதுன்னா அந்த டிராஃபிக் வந்து ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கு. உனக்கு சிக்னல் இல்லைன்னா என்ன ஆகும்? ஒன்னோட ஒன்று மோதிக்கும் கார்ஸ் எல்லாமே அந்த மாதிரி. The state may be represented by a single variable. ஓகேவா? அதுதான் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டேட்டும் ஒவ்வொரு வேரியபிள், சிங்கிள் வேரியபிள் சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்டேட்டுங்கிறது என்ன ஆகிட்டே இருக்கு? மாறிட்டே இருக்கு. சரியா? நெக்ஸ்ட் பார்த்தா அப்படின்னா கண்ட்ரோல் ஃப்ளோ. ஓகேவா? டேட்டா நெக்ஸ்ட் வேரியபிள், தேர்ட் பார்த்தா அப்படின்னா கண்ட்ரோல் ஃப்ளோ. ஏன் அல்காரிதம் இஸ் ஏ சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட். அது ஆல்ரெடி சொன்னதான், சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் அல்காரிதம். However, after executing a statement, the next statement to be executed need not be the next statement. ஓகேவா? ஒவ்வொரு இப்போ சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டோம். அப்போ சீக்வன்ஸ்னா என்னது? 1 by 1 1 by 1 அது என்ன ஆகிட்டே இருக்கணும்? ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கணும் இல்லையா? அதான் சொல்லியிருக்காங்க. The statement to be executed next will depend on the state of the process. The order in which the statements are executed may differ from other in which they are written in algorithm. Okay. இந்த சொல்லியிருக்காங்க ஃப்ளோ பண்ணுறது வந்து 3 இதில் சொல்லியிருப்பாங்க. என்ன பார்த்தா அப்படின்னா இஃப் ஒன்று, இஃப் கண்டிஷன்ஸ் ஒன்று இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா அல்டர்னேட்டிவ் அந்த இது இருக்கும். தேர்ட் ஒன்று என்ன பார்த்தோன்னா இட்ரேட்டிவ். சரியா? இஃப் அப்படிங்கிறது இப்போ நம்ம சிம்பிள்ஸில் பார்ப்போம். உனக்கு என்னன்னு சொல்கிறேன். இஃப் கண்டிஷன்ஸ் அப்படின்னா இப்போ நான் உனக்கு ஒரு கண்டிஷன்ஸ் கொடுக்குறேன். சரியா? எனக்கு வந்து நீ வந்து சென்டர் வாங்கி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன்ஸ் கொடுக்குறேன். அது நீ என்ன பண்ணணும்? அந்த டாஸ்க்கை வந்துட்டு நீ ஃபினிஷ் பண்ணி தான் ஆகணும். இதுதான் இஃப் கண்டிஷன்ஸ். இல்லைப்பா அவனால 100 வாங்க முடியாது, அப்போ 90 வாங்க நான் சொல்கிறேன். இது பார்த்தோன்னா இஃப் எல்ஸ் கண்டிஷன். சரியா? இதுதான் கண்ட்ரோல் ஃப்ளோவில் ஒரு ஸ்டேட்மெண்ட். இன்னொரு ஸ்டேட்மெண்ட் என்ன பார்த்தோன்னா ஆல்டர்னேட்டிவ். இப்போ நான் ஒரு இடத்துக்கு போகிறேன். சரியா? ஒரு பிளேஸ் போகிறேன். அந்த பிளேஸுக்கு நான் எப்பயுமே போயிட்டே இருக்க பிளேஸ் தான் அது. ஓகேவா? அந்த பிளேஸ் போகும்போது நான் டெய்லி ஒரு பாதையிலே போயிட்டு இருக்கேன். பட் அந்த பாதையில் என்னாச்சுன்னா இன்றைக்கி என்னால் போக முடியல. ஆனால் நான் போக வேண்டிய பிளேஸ்க்கு நான் போய் தான் ஆகணும். சரிங்களா? இப்போ நம்ம ஸ்கூலுக்கு போகிறோம் அப்படின்னா நீ டெய்லி ஸ்கூலுக்கு வந்து தான் ஆகணும். இப்படி இப்போ ஸ்கூலுக்கு வர அந்த பாதையில் வந்து ஏதாவது உனக்கு வந்துட்டு மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும்? ஆனால் நீ ஸ்கூலுக்கு வந்து தானே ஆகணும். ஆல்டர்னேட்டிவ் இன்னொரு பார்த்து சூஸ் பண்ண வேண்டிய இதுதான் பார்த்தோன்னா ஆல்டர்னேட்டிவ் சரியா? நெக்ஸ்ட்டு இட்ரேட்டிவ் அப்படின்னா இப்போ எனக்கு என்னன்னா எனக்கு வந்துட்டு நீ உன்னோட ஹேண்ட் வந்துட்டு எனக்கு திருப்தியாக இல்லை. உன்னோட ஹேண்ட் எப்போ நீட்டாக இருக்கோ நீ அது வரைக்கும் என்ன பண்ணிட்டே இருக்க? எழுதி காமிச்சிட்டே இருக்கும். நான் சொல்லிட்டேன் உன்னோட ஹேண்ட் வந்து நீட்டாக வர வரைக்கும் என்ன பண்ணிட்டே இருக்க? நீ எழுதி காமிச்சிட்டே இருக்க. ஸோ இது வந்து என்ன ஆகிட்டே இருக்கு? ஒவ்வொரு அகைன் நடந்துகிட்டே இருக்கு. சரியா? நீ எனக்கு வந்து இப்போ ப்ராக்டிகல் நோட்டு எழுதி வந்து கொடுக்குறோன்னு வச்சுக்கோ. எக்ஸாம்பிளுக்கு ப்ராக்டிகல் நோட்டுக்கு ஃபஸ்ட்டு நான் பார்ப்பேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவேன்னா செக் பண்ணுவேன். இப்போ ப்ராக்டிகல் நோட்டில் ஃபஸ்ட் பேஜ் நல்லா எழுதிருக்கானு பார்ப்பேன். இல்லை அப்படின்னா அது பேப்பரை கிழிச்சிடுவேன். நீ மறுபடியும் எழுதிட்டு வருவேன். அது நல்லா அப்படின்னா மறுபடியும் கிழிச்சிடுவேன். அப்போ என்ன இந்த ப்ராசஸ் வந்து அகைன் நடந்துகிட்டே இருக்கும். எப்போ அந்த ப்ராசஸ் வந்து ஃபினிஷ் ஆகும்னு பார்த்தா அப்படின்னா எப்போ எனக்கு நீட்டாக வந்து ரைட் பண்ணி கொடுத்தியோ அப்போ தான் அந்த டாஸ்க் வந்து ஃபினிஷ் ஆகும். சரியா? இதுதான் பார்த்தா அப்படின்னா இட்ரேட்டிவ். ஒரே சேம் ஒரு கண்டிஷன்ஸ் வந்து அகைன் நடந்துகிட்டே இருக்கும். சேம் கண்டிஷன் நீ ரைட் பண்ணிகிட்டே இருக்க, நான் கிழிச்சு போட்டுகிட்டே இருக்கேன். எப்போ அது ஒரு ஃபினிஷ் வரும் அப்படின்னு பார்த்தோன்னா உன்னோட ஹேண்ட் வந்து நீட்டாக இருக்கும்போது. சரியா? இதுதான் பார்த்தா அப்படின்னா கண்ட்ரோல் ஃப்ளோ. கண்ட்ரோல் ஃப்ளோ வந்துட்டு இஃப் கண்டிஷன்ஸ் இருக்கும், அல்டர்னேட்டிவ் இருக்கும், நெக்ஸ்ட் வந்துட்டு இட்ரேட்டிவ் இருக்கும். இஃப்னா என்ன சொல்ல ஒரு கண்டிஷன்ஸ் கொடுக்குறேன். அந்த கண்டிஷன்ஸ் வந்து என்ன பண்ணணும்? எனக்கு வந்துட்டு பர்ஃபார்ம் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு பிளேஸ் போகிறோம். அது நம்ம டெய்லி போகிற பிளேஸ் தான். நம்ம டெய்லி ஒரு பாதையில் போயிட்டு இருக்கும்போது அந்த பாதையில் வந்துட்டு ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா நம்ம வேறு பாதையை சூஸ் பண்ணி போகிறோம் இல்லையா? அது நெக்ஸ்ட் இட்ரேட்டிவ் அப்படின்னா உன்னோட அந்த டாஸ்க் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறவங்கள அந்த ப்ராசஸ் வந்து நடந்துகிட்டே. சரியா? இதுதான் பார்த்தோன்னா இட்ரேட்டிவ். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ்னால் இப்போ நம்ம கோடிங்ஸ் எழுதும் பொழுது அந்த ஃபங்க்ஷன்ஸ் தான் வந்து ப்ராசஸ் ஆகும். சரியா? Algorithm can become a very complex. The variables of an algorithm and dependence among the variables may be too many.
then it is difficult to build algorithms correctly. In such situations, we break an algorithm into parts, construct each part separately, and then integrated the parts out to the complete algorithm. இது கொடுத்திருக்காங்க a is equal to 2 pi r squared 2 pi r h கொடுத்திருக்காங்க. ஓகேவா? இந்த ஸ்டேட்மென்ட் தான் என்ன சொல்லிருக்காங்க, அல்காரிதம் ஃபங்க்ஷன் சொல்லிருக்காங்க. என்ன சொல்லிருக்காங்க, ஃபங்க்ஷன்ஸ். சரியா? ஃபங்க்ஷன்ஸ்ங்கிறது என்ன அப்படின்னா அதாவது அந்த இது நடக்குது, கோடிஸ் நடக்குது இல்லை, அதை நான் சொல்கிறேன் ஃபங்க்ஷன் சொல்லியிருக்காங்க. இதுதான் அந்த ஃபங்க்ஷன்ஸ். சரியா? அதாவது அல்காரிதமுடைய பார்ட்ஸ். அல்காரிதம் கேன் பிகம் வெரி காம்ப்ளெக்ஸ். வேரியபிள் ஃபார் அல்காரிதம் அண்ட் இட் டிபெண்ட்ஸ். அவங்க என்ன சொல்ற, த பார்ட்ஸ் ஆஃப் அல்காரிதம் ஆர் நோன் அஸ் ஃபங்க்ஷன். ஓகேவா? அல்காரிதம் உடைய அந்த பார்ட்ஸ் ஆஃப் அல்காரிதம், அந்த பார்ட்ஸ் ஆஃப் அல்காரிதம் என்ன கேட்டிங்கன்னா ஃபங்க்ஷன் சொல்லியிருக்காங்க. எ ஃபங்க்ஷன்ஸ் லைக் எ சப் ப்ரோக்ராம். இதுதான் சொல்லியிருக்கு, இது ஒரு சப் ப்ரோக்ராம். அல்காரிதம்க்குள்ளே என்ன வந்து ஒரு ஃபங்க்ஷன்ஸ் மாதிரி வந்திருக்க, ப்ரோக்ராம் மாதிரி வந்திருக்கு. இது வந்து என்ன சொல்கிறோம்னா சப் ப்ரோக்ராம் சொல்கிறாங்க. இட் டேக்ஸ் அன் இன்புட் அண்ட் ப்ரொடியூஸ் அண்ட் அவுட்புட். இன்புட்டை எடுத்துக்குது, ஏதோ ப்ரொடியூஸ் பண்ணுது, அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. satisfying the desired input and output relations. கரெக்டான இன்புட்டை எடுத்து அதுக்கு கரெக்டான அவுட்புட்டை என்ன பண்ணுது, டிஸ்ப்ளே பண்ணுது. we can identify two functions. ஓகேவா? இதுதான் two functions நடக்குது. சர்க்கிளுக்கும் சர்க்கிள்ஃபரன்ஸ்க்கும் two functions நடக்குதுன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அல்காரிதம் டிசைன் டெக்னிக் டூல். அல்காரிதம் டிசைன் டெக்னிக் டூல்ஸ். சரியா? இதில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னென்னு பார்க்க போகிறோம், அப்ஸ்ட்ராக்ஷன்ஸ் என்னென்னு பார்க்க போகிறோம், கம்போசிஷன் என்ன, டிகம்போசிஷன் என்ன. அல்காரிதம் டிசைன் டெக்னிக்ஸில் ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, அப்ஸ்ட்ராக்ஷன் என்ன, கம்போசிஷன் என்ன, டிகம்போசிஷன் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். சரியா? Specification. The first step in problem solving to state the problem precisely. A problem is specified in terms of the input given and the output design. என்ன சொல்லியிருக்காங்க, ஸ்பெசிஃபிகேஷன்ஸில் ஒரு இன்புட் கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு கரெக்டான அவுட்புட் கொடுக்கணும். இதுதான் பார்த்தோன்னா அந்த இன்புட்டுக்கும் அவுட்புட்டுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்துட்டோம். ஸ்பெசிஃபிகேஷன் என்ன பார்க்கும்போதே பார்த்துட்டோம். சரி, அதை தான் இங்கே மறுபடியும் சொல்லியிருக்காங்க. நான் கொடுக்குற இன்புட்டுக்கு வந்துட்டு நீ கரெக்டான அவுட்புட் கொடுக்க போகிறேன். அதுதான் பார்த்தோன்னா டிசைர் அவுட்புட்னு சொல்லிட்டாங்க. ரிலேட்டட் இன்புட் அவுட்புட் சொல்கிறாங்க. The specifications must also state the properties of the given input and the relation between the input output. ஓகேவா? கொடுக்குற இன்புட்டுக்கு கரெக்டான அவுட்புட்டை கொடு, அதுதான் ரிலேஷன் பிட்வீன் இன்புட் அண்ட் அவுட்புட் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து அப்ஸ்ட்ராக்ஷன்ஸ். ஸ்பெசிஃபிகேஷனாக கொடுக்குற இன்புட்டுக்கு ஆப்டான அவுட்புட், இதுதான் ஸ்பெசிஃபிகேஷன் சிம்பிளாக. நெக்ஸ்ட் அப்ஸ்ட்ராக்ஷன்ஸ் அப்படின்னா ஏ ப்ராப்ளம் கேன் இன்வால்வ் ஏ லாட் ஆஃப் டீட்டெயில்ஸ். ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும். Several of these details are unnecessary for solving the problems. Only the details are essential. Ignoring the hidden as unnecessary details and modeling and entity only by its essential properties is known as abstractions. For example, when we represent the state of process, we select only the variables essential to the problem and ignore inessential details. அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அதில் வந்துட்டு அன்னெசரி டீட்டெயில்ஸ் இருக்கும், நெசசரி டீட்டெயில்ஸ் இருக்கும். சரியா? அதில் வந்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அன்னெசரி டீட்டெயில்ஸை வந்து ஒமைட் பண்ணிடுங்க, எனக்கு தேவையானதை மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறோம். சரியா? இப்போ வந்துட்டு உன்னோட ஃப்ரெண்டை என்ன பண்ணுவான், மூவி போயிருப்பான். சரியா? இல்லை உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க, சீரியல் பார்ப்பாங்க. பக்கத்து வீட்டு ஆண்டி வந்திருப்பாங்க, நீ எதுக்கு நான் அந்த சீரியல் பார்க்கலையே, இந்த சீரியல் என்ன நடந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து சொல்ல ஆரம்பிப்பாங்க, ஒவ்வொரு விஷயமும் அவங்க சொல்ல ஆரம்பிப்பாங்க. இல்லை இல்லை எனக்கு மெயினை மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த மெயின் அன்றைக்கி நடந்த கண்டென்ட் மட்டும் அவங்க சொல்லுவாங்க. அதுக்காக அவங்க அந்த பர்டிகுலர் கண்டென்ட் மட்டும் சொன்னதுனால நிறைய விஷயம் நடக்காமல் இருக்க போகுது, நடந்திருக்கு. பட் விஷயம் என்னவோ அதை மட்டும் தான் அவங்க சொல்லியிருக்காங்க. இதுதான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அன்னெசரி. எனக்கு இது வந்துட்டு சொல்லு, பட் எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, அந்த கண்டென்ட் மட்டும் எனக்கு என்ன சொல்லணும்னு சொல்லணும். இதுதான் பார்த்தா அப்ஸ்ட்ராக்ஷன். இப்போ அதெல்லாம் உங்கள் ஃப்ரெண்டு மூவி போயிருப்பான், இப்போ வந்துட்டு சொல்லியிருப்பான் இதுதானே அந்த மூவியோட தீம் இதுதான்டா அப்படின்னு சொல்லியிருப்பான். பட் அந்த மூவியோட தீம் அதுதான், அது தீம் மட்டும் தெரியும். பட் அது என்ன இருக்கும், அது வந்து ஃபைட் சீன் இருக்கும், டூயட் சாங் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஓகேவா? அப்போ அதெல்லாம் அன்னெசரி, நம்ம பொறுத்தவரை அது தேவையில்லை. எனக்கு வந்து கரெக்டான தீம் மட்டும் நான் சொல்லணும்னு சொல்லுவேன். ஸோ இதுதான் பார்த்தோன்னா ஒரு ப்ராப்ளம் பார்த்தோன்னா லாட்ஸ் ஆஃப் இது இருக்கும், அதாவது லாட்ஸ் ஆஃப் எசென்ஷியல்ஸ் இருக்கும். எசென்ஷியல்ஸ் மீன்ஸ் அந்த நெசசரிஸ் எல்லாமே இருக்கும், எல்லா தேவைகளுமே இருக்கும். எனக்கு வந்து என்னவோ அதை மட்டும் எனக்கு சொல்லு. சரியா? அதை மட்டும் நம்ம எடுத்துக்கணும். அதுக்காக எனக்கு வந்து அவன் சொல்லாதனால அவங்க எல்லாமே நடந்துக்கும். எனக்கு எது இம்பார்ட்டன் அதை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா எசென்ஷியல். நெசசரியை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். அன்னெசரி நான் என்ன பண்ணேன், இக்னோர் பண்ணிக்கிறேன். அப்ஸ்ட்ராக்ஷன்ஸ்னால் அதான் நிறைய இருக்குது. ஓகேவா? அப்ஸ்ட்ராக்ஷன் நிறைய இருக்குது. பட் எனக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இப்போ ஹோட்டலுக்கே போகிறோம். இப்போ ஒன்று எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு ஏன் பிடிச்சதான் சொல்ல
சரியா? நிறைய ஃபுட்ஸ் இருக்கும். பட் நம்ம என்ன பண்ணுறோம், நமக்கு வேண்டிய ஃபுட்டை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம் இல்லையா? எனக்கு இது மட்டும் போதும், எனக்கு இது பிடிச்சிருக்கு, இதை மட்டும் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிறோம். அதுக்காக மற்றதை யாரும் யூஸ் பண்ணாமல் இருக்க போகிறதா, மற்றதை யூஸ் பண்ண போகிறாங்க. அப்போ எனக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? நெசசரி. சரியா? எனக்கு தேவையானதை நான் எடுத்துக்கிறேன். அதுக்காக மற்றதெல்லாம் ஒன்றை பொறுத்தவரை மற்றது அது அன்னெசரி. மற்ற அது தேவைப்படும் இல்லையா, அவங்களுக்கு அது நெசசரி. இது எனக்கு என்னவோ நான் அதை எடுத்துக்கிறேன். அதை தான் பார்த்தீங்கன்னா அப்ஸ்ட்ராக்ட். சரியா? நெக்ஸ்ட் composition. An algorithm is composed of assignment and control flow statement. இப்போ சொன்னேன் இல்லையா, control flow statement சொல்லி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா composition. control flow statement ஃபர்ஸ்ட் நான் சொன்ன ஒரு கண்டிஷன்ஸ் கொடுக்குறேன், அதை எனக்கு வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணணும். அப்படின்னா ஆல்டர்னேட்டிவ் ஒரு கொடுக்குறோம், ஒரு பேஸ் அது ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னா இந்த ஒர்க்கு செஞ்சு தான் ஆகணும். பட் இந்த மாதிரி இந்த வே இல்லைன்னா இன்னொரு வே சூஸ் பண்ணிப்போம். ஆனால் எனக்கு இந்த ஒர்க்கு முடிக்கணும்னு சொல்லி சொல்லுவோம். நெக்ஸ்ட் இட்ரேட்டிவ் அப்படின்னா ஒரு ப்ராசஸ் வந்து அகைன் நடந்துகிட்டே இருக்குது. அந்த ப்ராசஸ் வந்து எப்போ சக்ஸஸ்ஃபுல் ஆகுதோ அப்போ தான் அது ஸ்டார்ட் ஆகும். இதான் பார்த்தா அந்த கண்ட்ரோல் ஃபுல்லாக பார்த்தோம். அதை தான் சொல்லியிருக்காங்க கம்போசிஷனில். நெக்ஸ்ட் டீகம்போசிஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, we divide the main algorithm into functions. main algorithm into function divide பண்ணியிருக்காங்க. we construct each function independently of the main algorithm and other functions. அதாவது அல்காரிதம் வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. அல்காரிதம் என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. ஸ்ப்ளிட் பண்ணது வந்துட்டு டூவாக டிவைட் பண்ணும்பொழுது டிவைட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது வந்து பார்த்தோம் அப்படின்னா செப்பரேட்டாக கம்பைல் ஆகும். சரியா? செப்பரேட்டாக கம்பைல் ஆகி அது ஸ்டோர் ஆகிடும். அதுக்கப்புறம் இன்னொரு பார்ட் இருக்கும் இல்லையா, அதுவும் என்ன பண்ணால் செப்பரேட்டாக கம்பைல் ஆகி ஸ்டோர் ஆகிடும். அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஜாயின் பண்ண போகிறோம். ஓகேவா? நம்ம ஸ்ப்ளிட் பண்ணதை அதுக்கப்புறம் தான் என்ன பண்ண போகிறோம், ரீஜாயின் பண்ண போகிறோம். இதான் என்ன கேட்டிங்கன்னா டீகம்போசிஷன். புரியுதா? இப்போ நம்ம பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் அல்காரிதம் பார்த்தோம், டேட்டா அனாலிசிஸ் பார்த்தோம், வேரியபிள்ஸ் பார்த்தோம், கண்ட்ரோல் ஃப்ளோ பார்த்தோம், ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் அல்காரிதம் டிசைன் டெக்னிக்ஸ் ஸ்பெசிஃபிகேஷனா என்ன, அப்ஸ்ட்ராக்ஷன்ஸ் என்ன, கம்போசிஷன் என்ன, டீகம்போசிஷன் என்னன்னு பார்த்தோம். சரியா? டேட்டா என்ன, இப்போ ஆப்பிள் நான் சொன்னேன் இன்புட், அதுதான் டேட்டா. நெக்ஸ்ட் வேரியபிள்ஸ்னா நம்ம வேல்யூஸ் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் ஒரு பாக்ஸ், அதான் என்ன கேட்டேன் வேரியபிள்ஸ் சொல்லுவோம். கண்ட்ரோல் ஃப்ளோ நம்ம சொல்றது தான். நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறது அதாவது அல்காரிதம் இருக்கிற சப் ப்ரோக்ராம்ஸ் தான் ஃபங்க்ஷன்ஸ். சரிங்களா? ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்னா என்ன, ஒரு இன்புட் கொடுக்குறேன் அப்படின்னா அதுக்கு ஆக்டான அவுட்புட் கிடைக்கும். நெக்ஸ்ட் அப்ஸ்ட்ராக்ஷன்ஸ்னா என்ன, எனக்கு என்ன தேவையோ அது மட்டும் தான் எடுக்கப்படுறேன். ஏன் எடுக்கப்படும், எனக்கு என்ன தேவையோ அது மட்டும் தான் எடுக்கப்படுறது தான் அப்ஸ்ட்ராக்ட். கம்போசிஷன் என்ன சொன்னேன், கண்ட்ரோல் ஃப்ளோ தான் கம்போசிஷன் சொல்லுவோம். டீகம்போசிஷன் என்ன சொல்கிறோம், நம்ம பெரிய ப்ராப்ளம்ஸ் அதை டிவைட் பண்ணி செப்பரேட்டாக கம்பைன் பண்ணுறோம். இதுதான் பார்த்தீங்கன்னா டீகம்போசிஷன். சரியாம்மா? இன்னொரு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிளாஸ் ஓவர் ஆகுது. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், அப்ஸ்ட்ராக்ஷன்ஸ். சரியா? இது நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூம்மா.